அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே மார்னிங் நைட்டே வந்து சொல்லிட்டாங்க, அம்மா காலை நேரமாக எழுப்பி விட்றாதீங்க, 10 மணிக்கு மேலே எங்களை எழுப்பி விட்டிங்கன்னா போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் மிட்டம் டெஸ்ட் போயிட்டு இருந்தோம் இல்லையா, காலை நேரமாக எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. பாவம் சரி லீவு தானேன்னு சொல்லிட்டு நானும் விட்டாச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சின்னவன் இருக்கே தான் எழுந்திரிச்சிட்டானா மற்றவங்களை சேர்த்து எழுப்பி விட்ருவான். எங்கள் வீட்டில் வந்துட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பெட்டு போடுறதும் சரி, எடுத்து வைக்கிறதும் சரி, 2 பேரும் மாற்றி மாற்றி செஞ்சுக்குவாங்க. அந்த வேலை வந்து எங்களுக்கு இல்லை. அன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வீடை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவனுக்கு வந்துட்டு பெட்ரூமில் வந்து க்ளீன் பண்ண சொல்லிவிட்டேன். சின்ன ஷாஹிதப்பா வந்துட்டு ஹாலு, நான் வந்து கிச்சன், இந்த மாதிரி வந்து 3 பேர் 3 விதமாக வந்து பிரிச்சுக்கிட்டோம். சல்மான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு வந்து கிச்சனில் சமையல் வேலையும் இருந்துச்சு, அப்படியே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலையும் இருந்துச்சு. 2யுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஷாஹிதப்பா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறான். நான் வந்து பாத்திரம்லாம் விளக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த உப்பு ஜாடி, அந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து கழுகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாத்திரத்தை கூட கழுகிடலாம், இதெல்லாம் வந்து கழுகி எடுக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிரும். ஏன்னா நிறைய வந்து இருந்துச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிஸ்கா இருந்துச்சு. கழுகியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பார்த்திங்கனாலும் தெரியும், நிறைய வந்து பாத்திரங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்டு அப்படி வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஷாஹித் வந்து ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏறி மிஷின் மேலே உட்காந்து அதையும் க்ளீன் பண்ணிட்டு தான், எப்படி எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டடையெல்லாம் அடிச்சு விட்ருந்தாங்க. எப்படி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வேலை செஞ்சுருவானுங்க. அவனுங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணிடுவானுங்க. லீவு நாளில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேலைகள் சின்ன சின்ன வேலைகளை வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப வேலை இருந்துங்காட்டி 1 பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தேமே ரசம் சாதம் தான் இருந்துச்சு. சரி ஓகே, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இந்த இவ்வளோ நாள் வந்து செஞ்சது இல்லையெல்லாம் சொல்லிட்டு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு தக்காளியும் போட்டுக்கணும். போட்டுட்டு மஞ்சள் பொடி, ரசப்பொடி இதெல்லாம் போட்டு புளித்தண்ணி வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 4 டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றிக்கணும். பருப்பு கூடவே வந்து துவரம் பருப்பு கூடவே கொஞ்சம் போட்டுக்கணும். ஊற்றிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வந்து நல்லா குழைய வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு வெறும் பப்படம் மட்டும் தான். இதுவே இருந்தால் போதும், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா பருப்பு சாப்பாட்டில் புளி ஊற்றி செஞ்சு நல்லா குழைய வச்சு சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரச சாதம் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி வந்துருச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் செஞ்சு தப்பாக என்னன்னு தெரியல, இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்துட்டு இந்த புதினா செடி வந்து ரொம்ப நாள் வந்து வைக்கணுன்ட்டே இருந்தேன். அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன்னா அதையும் பார்த்திங்கன்னா நட்டு வச்சாச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கடையில் பப்புக்கு வேறு உடம்பு சரியில்லை, ஒரே வாமிட்டிங், சரியான வாமிட்டிங். காலையிலேருந்து ஒரு 5 டைம் 6 டைம் எல்லாம் வாமிட் பண்ணிட்டான். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவனையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப வேலையாக இருந்துச்சு அன்றைக்கி. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலும் சொல்லிட்டு நானும் ஷாஹித் அப்போ தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். சல்மான் வந்து அங்கே பக்கத்தில் தான், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் டியூஷன் போகிறான். போயிட்டு அப்படியே அவனையும் கூட்டிகிட்டு வந்தாலும் சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த கனடே இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இதே பிரச்சனை லைக் பண்ணிக்கோங்க.